கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப ஈஸி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடு இருக்கிறது, கிறிஸ்துவ வாழ்க்கையில் மேடு இருக்கிறது, சம்டைம்ஸ் நம்மளுக்கே தெரியாத குழிகள் இருக்கிறது. கிறிஸ்தவ லைஃப்பில் பிரியமானவர்களே போராட்டம் உண்டு, உபத்திரமும் உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமா? இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கே அல்லேலூயா எத்தனையோ பாடுகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. சொந்த வாழ்க்கையிலே சில காரியங்களை ஜெயிக்க முடியாதபடிக்கு நீங்கள் ஒருவேளை நீங்கள் திடனற்று போயிருந்தால், பிரியமானவர்களே, ஒருவேளை பிரியமானவர்களே நீங்கள் சோர்ந்து போயிருந்தால், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்துவாராக. ஆண்டவருடைய வசனம் உங்களை பலப்படுத்தும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் அடிக்கடி வேதத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் விசுவாசம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம ஆழமாய் பார்த்தோம் என்றால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. வெறும் வார்த்தை மட்டும் அல்ல இந்த விசுவாசம். அல்லேலூயா. கிரியைகள் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை எப்படி நான் வளர்த்து கொள்வது அப்படி என்று சொன்னீர்கள் என்றால், வேதத்தில் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சில அற்புதங்களை செய்து காண்பித்தார். அதை பார்த்து அவர்கள் சீஷர்கள் கூட நம்ப முடியவில்லை. ஆண்டவர் ஒரு முறை சீஷர்களை பார்த்து கேட்கிறார், உன் விசுவாசம் எங்கே அப்படி என்று கேட்கிறார். சிலர் ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், அற்ப விசுவாசியே அப்படி என்று சொல்லுகிறார். ஏன்? அவர்கள் விசுவாசித்தார்கள், ஆனால் அவருடைய விசுவாசம் கிரியை செய்யவில்லை. அவருடைய விசுவாசம் ரொம்ப வீக்காக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? திடனற்று போனார்கள். அவர்களுடைய விசுவாசம் கிரியை செய்யவில்லை. இட்ஸ் நாட் ஒர்க். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக கூறுகிறார். வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகுவதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல, அது அப்புறம் போய் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. முதலாவதாக கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? Do you have faith as little mustard? கடுகு, அந்த விசுவாசம் ஆண்டவருக்கு பெரிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, முதலாவதாக பெரிய உபத்திரவங்கள். சிலர் வாழ்க்கையிலே தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். சிலர் வாழ்க்கையிலே நிலை தெரியாதபடிக்கு என்ன செய்கிறாங்க? மிதந்து கொண்டிருக்கிறாங்க. நீந்த முடியல, ஆழ்கடலில் மூழ்கி போகிறேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். ஆமென். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பெரிய பெரிய விசுவாசம்லாம் காட்ட வேணாம். அல்லேலூயா. 40 நாள் உபவாசம், ஆண்டவருக்காக பரிசுத்தம், எஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் முதலாவதாக வாழ்க்கையிலே பிரியமானவர்களே ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு கடுகளவு விசுவாசம். அல்லேலூயா. ஏனை பெருசாக தான் இருக்கும், ஆனால் ஏனை காதுக்குள்ள சின்ன எறும்பு பூந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். அப்போ அந்த சின்ன எறும்புக்கு எவ்வளவு ரொம்ப பவர் இருக்கிறதோ, சின்னது தான், ஒரு மலையே சாச்சிருச்சு. இன்றைக்கு விசுவாசத்தில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விசுவாசம், அதை எப்படி நான் கண்டுபிடிப்பது? ஒரு சின்ன விசுவாசம். மலையை பார்த்து அண்ணாந்து போ என்று சொன்னால் அந்த மலை போய் சமுத்திரத்தில் விடுவோம். அதனால் என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளினால
இங்க இருக்கிற மலைகளை பார்த்து நான் விலகி போ என்று சொல்ல போறேன் என்று சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், எஸ். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சில மலை போல இருக்கிற காரியங்கள், மற்றவர்கள் யாருனாலும் பிரியமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நம்மாலே கூட அதை அசைக்க முடியாது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதை அசைக்க, அல்லேலூயா, பெரிய காரியமா இருக்கிறது. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. மத்தேயு 6வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். மத்தேயு chapter 6 verse 30. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இல்லை நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. பிரியமானவர்களே, சில நேரத்தில் காட்டு புல்லு, காட்டு புஷ்பங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு, பட் இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல். நாளைக்கு அடுப்புக்கு போயிடும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவார் என்றால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் உடுத்துவது நிச்சயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாய். ஒருவேளை பிரியமானவர்களே உங்களுக்கு சில கேள்விக்குறிகள் இருந்தால், ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படி என்று இன்னும் சந்தேகங்கள், இன்னும் சில தடுமாற்றங்கள், அல்லேலூயா, தடுமாற்றமா இருக்கிறது, யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கடுகளவு விசுவாசம். ஆண்டவர் காட்டு புஷ்பத்திற்கு உடுத்துறார் என்றால் நமக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வாசிப்போம். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசியுங்கள். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்போலோ பிரசங்கம் பண்ணி, அப்போலோ நல்ல ஊழியம் செய்து, அப்போலோ பிரியமானவர்களே நிறைய காரியங்களை செய்தாலும், பவுல் நிறைய காரியங்கள் செய்தாலும், ஆனால் அங்கே நடுவில் ஒரு காரியம் இருக்கிறது, விளைய செய்வது ஆண்டவர் மட்டும்தான். என்னத்தை? விசுவாசத்தை. ஆண்டவர் யார், நம்முடைய வாழ்க்கையில் எங்க இருக்கிறார், என்ன செய்ய முடியும் என்று அவர் தான் என்ன செய்கிறாரு? விளைய செய்கிறார். அப்படின்னா இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிற காரியங்கள்னால வரல, மனுஷர்கள் மூலியமாய் வரல விசுவாசம். நம்முடைய சொந்த நம்பிக்கை, நம்முடைய சொந்த திறமைகளினால, ஆற்றல், உள்ளுக்குள்ள இருக்கிற பொட்டென்ஷியல்னால வரல. இந்த விசுவாசம் பிரியமானவர்களே கிறிஸ்து வாழ்க்கையில சில நேரத்தில் நமக்கு உண்டாகுகிற சில உபத்திரவங்கள் நிமித்தம் நம்மளே மாம்சத்தில் ஆவியில போராடி கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இங்க இருக்கிற நான் சொல்லுகிற இந்த விசுவாசம், வேதத்தில் கூறப்பட்ட விசுவாசம், ஆண்டவர் தான் முளைக்க செய்வார். ஹல்லேலூயா. ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ்னால இல்லை, நான் சில நாள் சபைக்கு வர்றதுனால, நான் பழைய நான் 10 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்தவனால எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எங்க வருது? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கேட்கறதுனால, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சிக்கிறதுனால, பிரயாசப்படுகிறதுனால. சீஷர்கள்லாம் பிரயாசப்பட்டாங்க. என்னது? ஐயோ, ஆண்டவருக்கு இவ்வளவு விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவரே, எங்களுக்கும் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. வாழ்க்கையில சில விசுவாசங்கள்ல ஆண்டவர் கேள்வி கேட்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. என்ன அனுமதி? தேடுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னத்தை கேட்கிறோம் நம்ம இன்னைக்கு? அதிகமா அல்லேலூயா, பிரச்சனைகளை நீங்களே பார்த்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறோம். காரியங்களை நீங்களே செய்யணும் அப்படின்னு கேட்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா, அந்த பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை தர வல்லவராக இருக்கிறார். என்னது? விசுவாசம்.
பவுல் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, என்ன சொல்லுகிறாரு? விசுவாசம் என்ற கேடகம். எப்படி ஒரு போர் வீரன் சண்டைக்கு போகும் பொழுது ஒரு ஷீல்டு தேவையோ, அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளுக்கு இன்னைக்கு சில காரியங்களை சந்திக்கிறதுல, ஏமாற்றத்தில், வெட்கப்பட்ட இடத்துல, எல்லா காரியங்களும் நமக்கு எது தேவைப்படுகிறது? விசுவாசம் என்கிற கேடகம் நமக்கு என்ன செய்கிறது? தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சில இடத்துல பிராக்டிக்கலாக காண்பித்தார். சீஷர்கள் அவங்க கூட சாப்பிட்டாங்க, குடித்தார்கள், தூங்கினார்கள், ஆண்டவர் கூட சம்பாஷித்தார்கள். சில காரியங்கள் வேதத்தில் இருக்குங்க, வாசிக்க கேட்ப. மத்தேயு 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. Matthew chapter 8 verse 26 நம்ம வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. மத்தேயு 8ல் பிராக்டிக்கலா ஆண்டவர் என்ன செய்தார்? சீஷர்களுக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு சில காரியங்கள் பிரியமானவர்களே, ட்ரிபுலேஷன் நம்ம சொல்லலாம். சில காரியம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் பிராக்டிக்கல்ல நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். வாசிப்போம், வாசிங்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பிராக்டிக்கலா ஆண்டவர் ஒரு கடல்ல கூட்டிட்டு போயிட்டு, இந்த சீஷர்களுக்கு இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்தார்களே, எது வரைக்கும் என் மேல விசுவாசம் இருக்கிறது என்று ஆண்டவர் ஒரு பிராக்டிக்கல் அவர்கள் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். அதே சமயம் பிரியமானவர்களே, அவருக்கு பயந்த பிறகு அற்ப விசுவாசி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதட்டுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதிகாரம் நிறைந்தவராக இருக்கிறார். அந்த அதிகாரம் அவர்களுக்கு தெரியல. ஆண்டவர் இயற்கையும் காற்றையும் அடக்குவாரா? அற்புதம் செய்தார், பிரசங்கம் பண்ணினார், சுகமாக்கினார். ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்று ஆண்டவர் பிராக்டிக்கலா என்ன செய்தாரு? என் சீஷர்கள், என்னோடு கூட இருக்கிறவர்கள், என்னை நேசிக்கிற ஜனங்கள், அதாவது நம்ம ஆண்டவரை சார்ந்து நிற்கிறவர்கள், அந்நாடு நம்ம என்ன செய்கிறோம்? வர்ஷிப்ல ஆண்டவர் கூட கலந்துக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தை தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, விடாமல் நம்ம ஆலயத்திற்கு வந்தும் பிரியமானவர்களே, சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் கிரியை செய்யல. காரணம் என்னது? ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? முதலாவதாக ஒரு கடுகளவு விசுவாசம். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. இந்த விசுவாசம் இன்னும் ஒரு காரியத்தை, இன்னும் 2 காரியத்தை ஆண்டவர் பிராக்டிக்கலா காண்பித்தார். லூக்கா 7வது அதிகாரத்தில் 1லிருந்து 10 வரை ஒரு 100க்கு அதிபதி நிற்கிறாரு. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு, நல்லா நம்ம நிதானமா வாசித்தா, அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் கேட்கும்படியாக சொல்லி முடித்த பின்பு, பாருங்க, கேட்கிறதுக்கு ஆண்டவர் பேசுறார். Faith start when we hear the word of God. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தை கேட்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலும் சிந்தனைகளிலும் கிரியை செய்யும். கைகளை உயர்த்த ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் மகிமைப்படுத்த அந்த வார்த்தை, கேட்கிற வார்த்தைகள், இன்றைக்கு பேசுகிற வார்த்தை ஹல்லேலூயா எங்க நமக்கு கிரியை செய்யும் அப்படின்னு சொன்னா கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை கிரியை செய்யும் அப்படி என்று விசுவாசித்து நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கிற வசனங்கள் அது வல்லமை உள்ளது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒரு சின்ன விசுவாசம் வருது பாருங்க, கடுகளவு விசுவாசம். ஒருவேளை நான் எப்பொழுதும் போறேனே, அந்த வார்த்தை கேட்குறேன்னா ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு தெரியும். நான் தியானிக்கும் பொழுது, நான் அறிக்கை செய்யும் பொழுது அது கிரியை செய்யும் என்று எனக்கு ஒரு சின்ன விசுவாசம் இருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்றீங்க? கிரியை மூலமாக ரூம்புல நீங்க உங்களுடைய அறையில போய் முழங்கால் படிட்டு, இதற்காக நான் காத்திருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அது கிரியை செய்யும் என்று அந்த சின்ன சின்ன விசுவாசங்களில் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு அதை விசுவாசிக்கிறீங்க.
பெரிய மலை ஆண்டவர் என்ன செய்ய அகற்றி போடுவார். இங்க செஞ்சிரியன் வாசிக்க கேட்போம், வாசியுங்கள். கப்பர் நகுமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருக்கிறான், வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்ப அந்த செஞ்சிரியனுக்கு ஒரு சின்ன காரியம் இருதயத்தில் ஏற்படுகிறது. என்ன காரியம்? இவ்வளவு நாள் இயேசு இயேசுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, பேசுறாரு. அவன் கூர்மையை ஏதோ ஒரு என்னுடைய வியூல ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் எப்பொழுதும் பேசுகிறது. அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான், வாசிக்க கேட்போம், வாசியுங்கள். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. அவனுக்கு தெரிந்ததெல்லாம், அவன் வைத்த சின்ன விசுவாசம், அவன் வைத்த ஒவ்வொரு காரியங்கள் எது? ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் வார்த்தை செயல்படுகிறது. அவர் பேசுறாரு, குருடன் சுகமாகிறான். அவர் பேசுறாரு, அந்த வார்த்தையில கட்டளை இடுகிறாரு, பேய் ஓடுது. அப்பனா அவர் எதை பார்த்தாரு? இவர்னால எதை பார்த்தாரு? பேய் ஓட்டுறதை பார்த்தாரு இல்ல, சுகமாகிறத பார்த்தாரு இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கூர்மையா கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வரக்கூட வேணாம், ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு நல்லா தெரியும் அது நடக்கும், ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். 100க்கு அதிபதிக்கு எங்க அதிகாரம் இருந்துச்சு? அவன் சொல்ற வேலையில சொல்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கீழ்ப்படுகிறாங்க. ஆனா அவன் பட்ட வியாதிக்கு மேல அவன்கிட்ட அந்த பவர் இல்லை, அல்லது என்னது இல்லை, அதிகாரம் இல்லை. இத்தனை கட்டளைன்றாரு, ஒரு அதிகாரம் நிறைந்தவரா 110 இருக்கிறாரு. ஆனா அவர் அந்த வியாதி மேல என்ன இல்லை, அவருக்கு அந்த பவர் இல்லை. அப்ப அந்த பவர் எங்க இருக்குன்னு பார்த்தாரு, இயேசு கிட்ட இருக்குது. இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, சுகமாகறாங்க. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வேலைக்காரனை இது செய்ய என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஏன்னா வந்தவங்க எல்லாம் பார்த்தது என்னது? அற்புதத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? கேட்கிறாங்க, ஆனா விசுவாசம் வைக்கல. ஆனா 100க்கு அதிபதி ஆண்டவருடைய வார்த்தை மேல விசுவாசத்தை வைத்தார். பிராக்டிக்கலா ஆண்டவர் காண்பித்தார். இது சீஷர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பாருங்க, இந்த 100க்கு அதிபதி வரான், இயேசு கிட்ட பேசுறான். ஆனா அந்த இயேசு ஒரு வார்த்தை சொல்றது, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது என்று சீஷர்களுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது காரியம், பிராக்டிக்கலா ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சில காரியங்களை கொண்டு வந்து பிராக்டிக்கலா காண்பிக்கிறாரு. பிராக்டிக்கலா நன்மை வருது, பிராக்டிக்கலா சுகம் வருது, அற்புதம் நடக்குது, பிராக்டிக்கலா பார்க்கிறோம். ஆனா விசுவாசம் மட்டும் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? வாசிக்க கேட்போம். 7:11 துவங்கி 17 வரை நம்மளும் ஒரு வேலை என்னது? சீஷரை போலதான் ஆண்டவர் கூட இருக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த விசுவாசம் மட்டும் சில நேரத்தில் எனக்கு கிரியை செய்ய மாட்டேங்குது. ஆண்டவரே ஏன்?
வாசிக்க கேட்போம். வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். போறாங்க. யாரு? சீஷர். அங்க வேதம் என்ன செய்திருக்கிறது? ப்ரூஃப் பண்ணது. அங்க சீஷர்கள் இயேசு கூட இருக்கிறாங்க. வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தால். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர், மகா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் செத்தவனை கூட உயிரை கொண்டு வராரு. அப்படி சுகவீனமாய் இருக்கிற மனுஷனை கூட சுகம் என்ன செய்றாரு? சுகம் தராரு. இதெல்லாம் பார்க்கிற சிஷ்யர்கள் அல்லேலூயா. விசுவாசம் வரல. மற்றவர்கள் மூலியமா கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? விசுவாசம் செய்யறாரு. மரித்தவனுக்கு கூட ஆண்டவர் எழுப்புறாரு. இதெல்லாம் கூடயே இருந்து சில வேளையில நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் விசுவாசம் மட்டும் நமக்கு என்ன செய்கிறது? கிரியை செய்யவில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் கடைசியா இன்னொரு பிராக்டிக்கலை காமிச்சாரு சீஷர்களுக்கு. இன்னைக்கு சில வேளையில ஆண்டவர் சில பிராக்டிக்கலை காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் நமக்கு இந்த விசுவாசம் கிரியை செய்ய மாட்டேங்குது. வாசிக்க கேட்போம். மத்தேயு 17வது அதிகாரம் 14வது 21 வரை நாம் வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. Matthew chapter 17 14 to 21 வாசிங்க. 14 இருந்து 21. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் முடியவே இல்லை. சுகம் கொடுக்க முடியல. பிரியமானவர்களே, சில வேளையில் ஆண்டவரே அவர்களே ஊழியத்திற்கு அனுப்பினார். சுகம், பேய்கள்லாம் ஓடி வந்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனா இப்ப முடியல. அந்த கிரியை வேலை செய்ய முடியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. அந்த பிராக்டிக்கல் அவரை காண்பிக்கிறாரு. வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை. ஆண்டவர் பிராக்டிக்கலா காண்பித்து கொண்டே இருக்கிறார். படவுல கூட ஆண்டவர் கேட்டார், அற்ப விசுவாசியேன்னு கேட்கிறாரு. உன் விசுவாசம் எங்கேன்னு கேட்கிறாரு. ஏன் இந்த விசுவாசம் கிரியை செய்ய மாட்டேங்குது? ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லி ஒரு நாள் கப்பலிலே கடலிலே பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது, அவர் பயணம் எங்கே? அமெரிக்காக்கு தேசத்துக்கு பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அநேக வெள்ளைக்காரர்கள் அந்த கப்பலில் என்ன செய்த பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆடுறாங்க, பாடுறாங்க, பிரியமானவர்களே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா பிரியமானவர்களே, அதில் ஒரு கூட்டம் மொரேவியன்ஸ் அப்படி என்று சொல்ல, மொரேவியர்கள், இங்கிலீஷ்ல மொரேவியன், தே ஆர் ஜெர்மன்ஸ். அந்த ஜெர்மன் தேசத்தில் வந்த ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில் அவர்கள் உற்றார் உறவினர்கள், ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறத ஜான் வெஸ்லி நல்ல கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் இதை பார்த்து கொண்டே இருக்க, சந்தோஷமா ஆராதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். திடீர்னு அந்த 4வது நாள் கடலில் திடீர்னு அந்த கடல் என்ன செய்தது? குலுங்கிய பொழுது அதில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் கப்பக்குள்ள வரும் பொழுது அநேகர் கத்தி அலறி ஓடினார்கள். சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க? பயத்தில் குதிச்சுட்டாங்க. சில பேர் என்ன செய்றாங்க? அவங்க சொல்றாங்க, உயிருக்கு போராடி, ஐயோ
கடவுள் இல்லையா என்று சொல்லி என்ன செய்றாங்க, கத்துறாங்களாம், உயிருக்கு பயந்தார்களாம். ஆனால் இந்த ஜான் வெஸ்லி, இந்த மொரேவியர்கள் ஜெர்மன்ஸை அவர் நோட்டீஸ் பண்ணும் பொழுது எந்தவித பயமும் இல்லாதபடிக்கு அமைதியாய் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார்களாம். இவருக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த ஜான் வெஸ்லிக்கு அவர் விசுவாசம் அவளை தியாலஜி படிச்சிருந்தோம் பிரியமானவர்களே, ஆனால் விசுவாசத்தில் அவர் இன்னும் வளராதபடிக்கு இந்த சம்பவம் பிராக்டிக்கலாக ஆண்டவர் ஜான் வெஸ்லிக்கு என்ன செய்தார், காண்பித்தார். அப்போ இவர் லேசாக போய் இந்த மொரேவியன்ஸ்கிட்ட போய் கேட்டாராம், உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்டாராம். உங்களுக்கு பயம் இல்லையா, நீங்கள் ஏன் இப்படி பயம்லாம், எல்லாரும் உயிருக்கு கத்தி கொண்டு இருக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு பயம் வரல அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மொரேவியன் அந்த தலைவர் என்ன சொன்னாரா, அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தின் தலைவர் சொன்னாரா, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஹல்லேலூயா, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்தா. அப்போ திரும்பி மெதுவாக அவர் கேட்டாராம், உங்களுடைய ஒய்ஃபுக்கும் பயம் இல்லை, பிள்ளைங்களும் பயம் இல்லை, அவங்களாம் பயப்படுகிறது இல்லையா, ஏன் பயப்படலன்னு கேட்டதற்கு அவர் சொன்னார், அவங்க பயப்படவே மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த பயம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டதற்கு அவர்கள் ஒவ்வொரு காரங்களும் அவர் சொல்லும் பொழுது, எங்களுக்கு தெரியும் எங்கள் ஆண்டவர் பெரியவர், நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், எங்கள் நம்பிக்கை எல்லாம் அவர் மேலே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஜான் வெஸ்லிக்கு ஒரே ஆச்சரியம். மற்றவர்களாம் பார்க்கும் பொழுது அலறி அடித்து பார்க்கறதுக்கு கிறிஸ்தவர்கள் தான், பார்க்கறதுக்கு கிறிஸ்டியன்னு சொல்கிறாங்க, அந்த சபை இந்த சபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் உயிருக்கு அந்த படகுல பயந்து கொண்டு இருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. இவர்கள் மட்டும் நாங்கள் செத்தாலும் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயப்பட மாட்டோம், ஏன்னா எங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் ஜான் வெஸ்லியை அசைத்தது. ஒருவேளை ஜான் வெஸ்லி அவர் பள்ளி கல்லூரியிலே படித்து கொண்டு இருக்கும் பொழுது, அவர் இந்த ரெஸ்ட் டைமுக்கு வெளியே போகும் பொழுது ராத்திரியில் நல்ல பனி மூட்டம், குளிர் அடித்து கொண்டு இருக்கிறது. ஜான் வெஸ்லிக்கு நல்லா குளிருது, நல்ல ஸ்வெட்டர் போட்டிருக்கிறாரு. அங்கே இருக்கிற அந்த காட் போஸ்டில் அவர் நடந்து போகும்பொழுது அந்த காட் மேனர், இந்த செக்யூரிட்டி இருக்கிறார்ல, அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர் நின்று கேட்டாராம் ஒரு கேள்வி, உனக்கு குளிர் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். நான் இவ்வளோ ஸ்வெட்டர் போட்டு எனக்கு குளிருது, உனக்கு இந்த குளிரே இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னார், எனக்கு குளிர்லாம் வரல, ஏன்னா ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா இந்த செவர்கள் எனக்கு குளிர் கொடுக்காதபடிக்கு என்னை மறைத்திருக்கிறது, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உனக்கு ஸ்வெட்டர் வேணுமான்னு கேட்டாராம். இல்லை எனக்கு வேணாம், எனக்கு இப்படி இருந்தாலே போதும், எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, என்ன இவர் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு, இவர் ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அசையாத ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது, அவரை அசைத்தது. எத்தனையோ சூழ்நிலையை கடந்து போகும் பொழுது ஜான் வெஸ்லிக்கு இந்த மொரேவியன் ஞாபகத்துக்கு வந்தது. கடலிலே அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினது. இந்த செக்யூரிட்டி கார்டு இருக்கிறார்ல, அவர் சொன்னது ஜான் வெஸ்லிக்கு ஞாபகம் வந்தது, நினைப்பூட்டுதலாக இருந்தது. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டார், ஆண்டவரத்தில் கேட்டார், ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட எனக்கு இல்லையா ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்படி அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக முளைத்தது? இன்னைக்கு ஏன் விசுவாசம் நமக்குள்ளாக முளைக்காததுக்கு காரணம் பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம், வாசியுங்கள் பிரியமானவர்களே. பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்கள், 2:13 வாசிக்க கேட்போம். Philippians chapter 2 verse 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். உங்களில் என்னவா இருக்கிறாரு? யார் இதை உண்டாக்குறாரு? பிரியமானவர்களே, நம்மளே போய் உண்டாக்கி கொள்ள முடியாது விசுவாசத்தை. இந்த விசுவாசத்தையும் கிரியையும் செய்கையும் யார் உருவாக்குறா?
ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கொடுக்கிற விசுவாசத்தில் நம்ம நின்றாதான் பிரியமானவர்களே காரியங்கள் நடைபெறும், மலைகள் அசைந்து விழும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எங்க வருகிறது அந்த விசுவாசம்? ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை. அல்லேலூயா. மார்க்கு 11:23-24 வாசிக்க கேட்போம். மார்க்கு 11வது அதிகாரம் 23-24 வாசிக்க கேட்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்றாரு. ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா விசுவாசம் கிரியை செய்யாது. அப்ப சந்தேகப்படாதபடி ஆண்டவரே, அவங்க சொல்ற இந்த சந்தேகத்தை எனக்கு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற என் பலத்தினால முடியாது ஆண்டவர், என்னுடைய சொந்த திறமையினால முடியாது. நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் அவர் வாஞ்சித்து, ஆண்டுடைய சமூகத்தில் அவர் விரும்பி, ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பிரியமானவர்களே, அவரை சார்ந்து நிற்கும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் பிரியமானவர்களே நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பிரயாசம் எடுக்கிறோம் பாருங்க. எனக்கு நடக்கணும், எனக்கு நடக்கணும், எனக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை முளைக்க செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். வாசிங்க 1 கொரிந்தியர் இன்னொரு காரியத்தை வாசிங்க. ரோமன்ஸ் chapter 5:1 and 2 வாசிங்களே. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்கள். அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? நம்மளை நிப்பாட்ட வைக்கிறது, நம்ம நிறுத்தி வைக்கிறது. ஒரு நீதிமான் என்று சொல்லுவதற்கு இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? ஹல்லேலூயா, பெரிதான காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற. அவர் மூலமாய், யார் மூலமா இந்த விசுவாசம் இருக்குது? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்தது. பவுல் சொல்றார், யார் மூலமா இது வருது? ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசம் தான். இன்னைக்கு வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நம்ம நிற்கிறதுக்கு காரணம் ஆண்டவரே கொடுக்கிற விசுவாசம் தான். அசைக்கப்படாதபடிக்கு இருக்கும். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. பவுல் சொல்றாரு, ஒன்றொன்றாய் அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். வாசிங்க. ரோமர் தேசத்தில் இருக்கிற சபைக்கு, ரோமர் சபைக்கு சொல்றார். வாசிங்கள். நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், உபத்திரவம் பொறுமையையும், பரீட்சையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும். இந்த பரீட்சை சில வேளையில சொல்லுவேன், ஏன் எனக்கு இந்த உபத்திரம், ஏன் ஆண்டவர் இந்த தீமையை எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லுவதற்கு அது ஒரு பரீட்சை. ஆண்டவர் ஒரு சோதனை. என்னது? விசுவாசத்தை உருவாக்குறதுக்கு, நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு. சில தீமையை அனுபவிக்கலனா, சில உபத்திரங்கள் நம்ம கடந்து போலனா பிரியமானவர்களே, விசுவாசம் ஆண்டவர் நமக்கு உருவாக்க முடியாது. அதனால தான் சில தீமைகள் வந்தால் மனுஷங்களை எங்கே பார்க்குறாங்க? இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை, இந்த மனுஷ ஜாதிகளுக்கெல்லாம் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? மேலேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதில் யார் இருக்கிறா? மேலே யார் இருக்கிறா? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்னா எல்லா மனுஷ ஜாதிகளுக்கும் தெரியும். அந்த ஆண்டவர், அல்லேலூயா, அந்த ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவன் இருளில் இருக்க மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். அப்ப பவுல் இங்க சொல்லுகிறாரு,
அவர் மூலயமாய் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால உபத்திரவம் பொறுமையை கொடுக்குது. வாசிங்க திருப்பியும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறாங்க. அப்பனா ஹல்லேலூயா, சில உபத்திரவங்கள், சில தோல்விகள், பிரியமானவர்களே, சில 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 தீமைகளை நான் கடந்து போவதற்கு எனக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பவுல் சொல்லுகிறார், அதே அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அப்ப இந்த விசுவாசம் கிடைக்கிறதுக்கு, தோன்றதற்கு, இந்த நம்பிக்கை வருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நேசிக்கணும். எப்படி ஆண்டவரை நேசிக்கணும்? அனுதினமும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அனுதினமும் நம்ம என்ன பிரயாசப்படணும்? ஆண்டவரை தேடணும். இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமான காலமாக இருந்தாலும், எந்த காலத்திலையும் நான் ஆண்டவரை தேடுகிறத விட்டுறக்கூடாது. ஆண்டவரை ஆராதிக்கிற செய்கிறத விட்டக்கூடாது. ஆண்டோடைய இந்த வசனத்தை தியானிக்கிறத நான் விட்டுறக்கூடாது. சபை கூடுதலை நான் விட்டுறக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து நிற்கிறது, ஆண்டவருக்காக ஒரு சிறிய காரியங்கள், இந்த சின்ன சின்ன ஸ்டெப் எடுக்கிறோம் ஆண்டவருக்காக. இன்னைக்கு நான் ஆண்டவருக்கா சமூகத்தில் காத்திருக்கு. இன்னைக்கு ஒருவேளை முடிவெடுத்த பாருங்க, இன்னைக்கு எப்படியாச்சும் நான் சபையில் வந்து ஆண்டோடைய வசனத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, அந்த ஸ்டார்டிங் தான் பெரிய மலையை அசைக்க முடியும். ஏன்? விசுவாசம். எனக்கு தெரியும், ஆண்டோடைய சமூகத்தில் போய் நின்னா அவருடைய வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது, இன்னைக்கு அதான் எனக்கு சாப்பாடு. நாளைக்கு போகிற பிரச்சனையில், நாளைக்கு சந்திக்கப்படுற சூழ்நிலைகளில் இந்த ஆண்டோடைய வசனம் கிரியை செய்யணும்னு எனக்கு ஒரு சின்ன விசுவாசம் இருக்கு. நான் ஜெபம் செய்யும் பொழுது இந்த வசனங்கள் கிரியை செய்யும் என்கிற ஒரு விசுவாசம் எனக்கு இருக்குன்னு சொல்வோமாகில், பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நமக்கு முளைக்க செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். இன்னும் ஒரு காரியத்தை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, சகரியா 4:6 வசனத்தை வாசிக்க. சகரியா chapter 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று. பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய பலன் தோற்று போகிறது. பராக்கிரமம் எவ்வளவு நம்ம வில் வீரனா இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, பலசாலியா இருந்தாலும் சரி, ஆனா யாருனாலும் ஆக முடியும் இந்த விசுவாசத்தை கிரியை செய்வதற்கு? ஆவியானவர், ஆண்டவர்னால தான் என்ன செய்ய முடியும். நம்ம எவ்வளையோ வாழ்க்கையில சில காரியங்கள், நீங்க இந்த சகரியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திபாரத்தை போட்டாங்க. பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் செய்தாங்க, கூடவே இல்லை. என்ன மறந்துட்டாங்க? ஆண்டவரை தேடுவதற்கும் ஆண்டவரத்தில் திரும்புவதும் அவங்க என்ன செஞ்சாங்க? தங்கள் வீடுகளை கட்டுவதற்கு அவர்கள் என்ன செய்தாங்க? ஆவிக்குரிய மந்தத்தில் இருந்தாங்க. அந்த நாட்கள் ஆகை தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் சொன்னார், உங்க வீடு கட்டுறதை பார்க்காதீங்க, சபையை கட்டுங்க, ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுங்க, அப்பொழுது நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு சகரியா மூலமாய் பேசின ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்க பலத்தினாலும் முடியாது, பராக்கிரமத்தினாலும் முடியும். என்னத்தினாலும் முடியும்? ஆவியானவர் இருக்கணும், ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்குள்ள அன்பு இருக்கணும், ஆண்டவரை சார்ந்து நிற்கணும், ஆண்டவருக்கு ஜெபம் செய்யணும். ஆண்டவரோடு கூட நீங்க நின்னா தான் என்ன செய்யும்? காரியங்கள் நடக்கும். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், ஆண்டவர் பேசுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில பிரியமானவர்களே, நம்ம நினைச்சலாம், என்னுடைய அனுபவத்தில் இது கடந்து போயெல்லாம் நினைப்போம், ஆனால் முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவர்கிட்ட நம்ம நின்னாதானே இந்த விசுவாசம் முளைக்கும். பிரியமானவர்களே,
பவுல் சொல்லுகிறார், இந்த ஆண்டவர் மேல அன்பு, பரிசுத்த ஆவியானவர், இந்த அன்பை யார் ஊற்றுவா? அந்த அன்பை கூட அவர் சொல்லியிருக்கிற. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு, அந்த வசனம் இல்லை, ரோமர் திருப்பிக் கொள்ளுங்க. அந்த ரோமர்ல அவர் சொல்லுகிறார், 5வது வசனம், ரோமர் 5, ரோமன் சாப்டர் 5 verse 5, அது வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கபடியால். யார் இந்த அன்பை ஊற்றுவா? ஐயா, நீ ஆண்டவரை நேசிக்கணும். அப்பதானே நம்மளுக்கு அந்த சிந்தனை என்ன செய்யும்? ஆண்டவர் மேலேயே இருக்கும், ஆண்டவரே சார்ந்திருக்கும். யார் இதை ஊற்றா? பரிசுத்த ஆவியானவர். இந்த அன்பு ஊற்றுமொழி, இந்த நம்முடைய இந்த இருதயத்தில் அன்பு ஊற்ற வேண்டும் என்றால், இந்த ஊற்றப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? நம்மளுக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை வரும் பொழுது, ஒவ்வொரு சோதனை நடக்கும் பொழுது, பிரியமானவர்களே, பரீட்சையும் சோதனையும் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? விசுவாசத்தை முளைக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இது எங்கிருந்து நம்ம கிடைக்கும்? எனக்கு இன்னைக்கு இந்த சின்ன விசுவாசம் கூட இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், ஆண்டவரத்தில் ஜெபம் செய்யணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன விசுவாசம் என்னுடைய உபத்திரத்தில் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க என்று ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? வாசிக்க கேட்போம். ஜெரமியா 18வது அதிகாரம், ஜெரமியா சாப்டர் 18. ஆண்டவர் அதில் சொல்றாரு, ஜெரமியா பார்த்து வாசிங்க. என்ன செய்கிறார்? ஒரு கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவனின் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், அவன் வணைந்து கொண்டே இருக்கிற. யார்? குயவன் என்ன செய்யறாரு? அந்த மண்பாண்டத்தை சரியா வணங்கும்படியாய் அவர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாரு? அவருடைய காரியத்தை ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறாரு. ஆனா அவன் அந்த குயவன் கையில் உள்ள அந்த களிமண் என்ன செய்யுது? நான் நிற்க மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன், ஆண்டவர் சமூகத்தில் அவர் செய்த அவர் ஜெபம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நின்னா, எப்படி ஆண்டவர் ஒரு நாள் பொற்பாத்திரமா மாற்றுவார்? எப்படி ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்வார்? எப்படி ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பார்? எப்படி ஆண்டவர் இந்த காரியங்களை மேற்கொள்ள வைப்பார்? முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கையில் என்னுடைய வாழ்க்கை ஒரு களிமண்ணை மேலே கொடுத்தாதான், ஒரு களிமண்ணை போல அவர் கையில் நின்னாதான் மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்வார்? அதை சரியான நோக்கத்தில் அவர் கொண்டு செல்லுவார். சரியான நோக்கத்தில் அவரை இது உருவாக்குவார். இன்னைக்கு சில வேளையில் உபத்திரவங்கள், தீமைகள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்ததுக்கு காரணம், பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்ல பொற்பார்மை உருவாக்குவதற்கு. எதில்? என் விசுவாசத்தில். மேபி ஐ கேன் பி a 20 years Christian. மேபி எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். இல்லை, எனக்கு விசுவாசம் நீங்கள் எனக்கு உருவாக்கி தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள அந்த சின்ன விசுவாசம் நீங்கள் அந்த விதையை போட்டீங்கன்னு ஆண்டவரே, அது மரம் போல வளர எனக்கு ஹல்லேலூயா முடியும் ஆண்டவரே. எனக்கு இந்த கடுகளவு விசுவாசம், முதலாவதாக இந்த கடுகளவு விசுவாசம். நான் ஆண்டவர் தேடுனா எனக்கு நன்மை கிடைக்கும். ஆண்டவர் மேலே அன்பு வைத்து ஆண்டவரை கிட்டி சேருவதற்கு நான் பிரயாசம் எடுத்தேன்னா, முயற்சி எடுத்தேன்னா, பிரியமானவர்களே, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். எனக்குள்ளாக ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஒருவேளை என் மாம்சத்தினால முடியல, ஒருவேளை எனக்கு இருக்கிற திறமைகளினால முடியல, ஒருவேளை எனக்கு இருக்கிற ஆட்களினால முடியல தான் ஆண்டவரே. ஆனால் இனிமேல் என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் ஒரு சின்ன விசுவாசம் வைக்கிற ஆண்டவரே, நீங்கள் எனக்கு காரியங்களை வாய்க்க செய்வீர். ஹல்லேலூயா. நான் அப்படியாக எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கும் ஆண்டவரே அந்த கடுகளவு விசுவாசத்தை ஆண்டவரை கற்றுத்தாங்க, முளைக்க செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சூழ்நிலைகளை இன்னும் மாறாதபடிக்கு இருக்கிற காரணம் ஆண்டவரே அந்த கடுகளவு விசுவாசம். எனக்கு சில காரியங்களில், வியாதியில் ஆண்டவரே, சரீரங்களில் ஆண்டவரே, சில ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவரே எனக்கு அந்த விசுவாசம் இல்லை.
அந்த கிரியை இல்லை, அந்த விருப்பத்தை இருதயத்தில் உருவாக்குங்க என்று சொல்லி ஜெபம் செய்யுங்கள். அடுத்த உபத்திரவத்தில் ஆண்டவர் நடக்க வைக்கும் பொழுது நீங்கள் அந்த உபத்திரத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு தருவார். வாசிக்க ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்யக்கூடுவோம். எனக்கு முதலாவதாக ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் எனக்கு வேண்டும். அந்த விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. மழை போல இருக்கிற சில காரியங்கள் என்னை விட்டு விலகும்படியாக ஆண்டவர் உங்கள் மேலே நான் அன்பு வைக்க, உங்களை நான் தேடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.